வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம ஒரு 33 ஃபீட்டுக்கு 56 ஃபீட்டுன்ற அளவில் ஒரு பிளாட் சைஸ் உடைய ஹவுஸ் டிசைன் பார்க்க போகிறோம். இந்த ஹவுஸ் டிசைனில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து நமக்கு 5 ஃபீட் செட் பேக்கும், கார் பார்க்கிங் நமக்கு 17 ஃபீட் பை 10 ஃபீட்டுன்ற அளவில் சைட்ஸில் கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம டேரெக்டாக பில்டிங் உள்ள என்டர் ஆனோடனே ஒரு ஃபாயர் ஏரியா பார்க்குறோம். இந்த ஃபாயர் ஏரியாவில் நம்ம 5 ஃபீட் 6 இன்ச்சுக்கு 5 ஃபீட்டுன்ற அளவில் ஒரு ஏரியா பார்க்குறோம். இதிலே ஒரு சின்னதாக நம்ம ஸ்டோரேஜ் மாதிரி ப்ரொவிஷன் கொடுத்துக்க முடியும். இந்த ஃபாயிலேருந்து டேரெக்டாக நம்ம ஹாலுக்கு என்டர் ஆகிக்கலாம். இந்த ஹாலுடைய மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 15 ஃபீட் 3 இன்ச்சுக்கு 15 ஃபீட் 3 இன்ச்சுன்ற அளவில் நல்ல ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் இருக்குது. ஸோ இந்த ஹாலில் வந்து ஒரு காரிடார் ஸ்பேஸ் ஒன்று க்ரியேட் பண்ணிவிட்டு அங்கேருந்து நம்ம பெட்ரூம்க்கு ரீச் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ இந்த காரிடார்லேயே நம்ம டைனிங் ஏரியாவும் அக்காமடேட் பண்ணிக்கலாம். இந்த டைனிங் ஏரியாவோட மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டேர்கேஸோட சேர்த்து 20 ஃபீட் பை 7 ஃபீட் 10 இன்ச்சுன்ற அளவில் அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த டைனிங் ஏரியா தான் நமக்கு வந்து ஒரு ஃபோக்கல் பாயிண்ட்டாக இருக்கும் கோர்ட்யார்டுக்கும் கிச்சனுக்கும் ஹால் அண்ட் பெட்ரூம் ஸ்பேஸுக்கெல்லாம். ஸோ டைனிங் வந்து ஓவர்லுக் பண்ணுற மாதிரி நம்ம ஒரு கோர்ட்யார்ட் ஸ்பேஸ் ஒன்று கொடுத்துருக்கோம். இந்த கோர்ட்யார்ட் ஸ்பேஸில் நம்ம தாராளமாக ஒரு உடன் சேர் அண்ட் உடன் பெஞ்ச் நம்ம ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு சைட்ஸில் வந்து ஒரு வாட்டர் பவுண்டும் கொடுத்துருக்கோம். இதில் வந்து நமக்கு 7 ஃபீட் 6 இன்ச்சுக்கு 13 ஃபீட் 9 இன்ச்சு அளவில் தாராளமான ஸ்பேஸில் இருக்குது. ஒரு சைடில் வந்து நம்ம வாஷிங் மிஷின் ப்ரொவிஷனும் ஒரு ஸ்டோரேஜ் ப்ரொவிஷனும் நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ லிவிங்லேருந்து நம்ம ஓவர்லுக் பண்ணுறதுக்காக ஒரு சின்ன பே விண்டோ மாதிரி ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் இந்த கிச்சன் ஸ்பேஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு நல்ல ஒரு காம்பாக்டான ஸ்பேஸில் 10 ஃபீட் பை 12 ஃபீட்டுன்ற அளவில் அமைஞ்சிருக்கு. இதில் வந்து நம்ம ஐலாண்ட் கிச்சன் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ ஒரு சைடில் சிம்னி வித் அந்த சிங்க் ப்ரொவிஷன் நம்ம கொடுத்துட்டு ஒரு சைடில் ஃபுல்லாக க்ராக்கரி யூனிட் நம்ம கொடுத்துருக்கோம். இந்த கிச்சன்லேயும் நம்ம ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸும் அக்காமடேட் பண்ணியிருக்கோம் 6 ஃபீட் 2 இன்ச் பை 5 ஃபீட் 6 இன்ச்சுன்ற அளவில். இந்த டைனிங் ஸ்பேஸ் வந்து நம்ம ஒரு காமன் டாய்லெட் ஏரியாவுக்கு ரீச் ஆகிறோம். 6 ஃபீட் 10 இன்ச் பை 4 ஃபீட்டுன்ற அளவில் இருக்குது. ஸோ கார்னரில் நம்ம ஒரு ஷவர் யூனிட் கொடுத்துட்டு வாஷ் பேஸனும் வாட்டர் கிளாஸ்டரும் நம்ம ஃப்ரண்ட்லேயே கொடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம கிட்ஸ் பெட்ரூம்க்கு ரீச் ஆகிறோம். இந்த கிட்ஸ் பெட்ரூம் வந்து நமக்கு 11 ஃபீட் 10 இன்ச் பை 10 ஃபீட் 3 இன்ச்சுன்ற அளவில் இருக்குது. இதில் வந்து நம்ம ஒரு பங்க் பெட் மாதிரி ஒன்று ப்ரொவிஷன் கொடுத்துட்டு இன்டீரியர் டிசைனும் நம்ம கிட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அந்த தீமில் நம்ம மெயின்டைன் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம மாஸ்டர் பெட்ரூம்க்கு ரீச் ஆகிறோம். இந்த மாஸ்டர் பெட்ரூம் நமக்கு 16 ஃபீட் பை 11 ஃபீட் 7 இன்ச்சுன்ற அளவில் இருக்குது. இதில் தாராளமாக நம்ம ஒரு சீட்டிங் ப்ரொவிஷன் கொடுத்துட்டு ஒரு பெட் ப்ரொவிஷனும் இந்த கார்னரில் நம்ம கொடுத்துக்க முடியும். இந்த பெட்ரூம் நம்ம வந்து ஒரு மினி ஹவுஸாகவே நமக்கு ஆக்ட் ஆகுது. ஒரு கிளாஸ் டோர் அடுத்து நம்ம ஒரு வார்ட்ரோப் ரீச் ஆகிறோம். 5 ஃபீட் பை 3 ஃபீட் 8 இன்ச்சுன்ற அளவில் இருக்குது. ஒரு சின்னதாக ஸ்டோரேஜ் யூனிட் கொடுத்துட்டு அங்கேருந்து நம்ம டாய்லெட் ஏரியாவுக்கு ரீச் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ இந்த டாய்லெட் ஏரியா பார்த்தீங்கன்னா 5 ஃபீட் பை 7 ஃபீட் 8 இன்ச்சுன்ற அளவில் இருக்குது. ஸோ சேம் லேஅவுட் வெட் அண்ட் ட்ரை ஏரியா பிரிக்கிறதுக்காக நம்ம கடைசியில் ஷவர் யூனிட் கொடுத்துட்டு ஃப்ரண்ட்லேயே நம்ம வாஷ் பேசின் அண்ட் வாட்டர் கிளாஸ்டும் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த ஹவுஸ் டிசைன் பிடிச்சிருக்கோம். நம்ம பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் கைஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மீட் பண்ணுவோம்.